அப்படியே ஊருக்கு போயிட்டு இருப்போம். பின்னாடி தங்கச்சி அம்மாவும் தூங்கிடுவாங்க. அப்பா எப்படியும் வரமாட்டார். நாங்கள் 5-4 பேர் தான் போவோம். அந்த ரோட்டில் போய்கிட்டே இருப்போம். அப்போ இந்த கள்ளிப்பாளையத்து கரடு தெரியும். அந்த மலை தெரிஞ்சால் ஊர் வந்துருச்சுன்னு அர்த்தம், புளியம்பட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கே வந்ததும் அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டே இருப்போம். போனால் கவுண்டம்பாளையம்னு எங்கள் ஊர் பேர் தெரியும். அந்த ஊர் பேர் தெரியும் போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு இணையாக எதுவுமே கிடையாது. எங்கள் அப்ச்சி ஊருக்கு போகிறது ஒரு சொர்க்கம். மெட்ராஸ்குள்ளே தெருவுலேயே விளையாடிக்கிட்டு இருந்து இங்கே போனால் அடிவானத்தை பார்க்குறது. போனால் சித்தி பசங்க பெரியப்பா பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு 8 பேர் இருப்போம் மொத்தமாக. மேலே போய் விழுந்து எல்லாரையும் எழுப்புறது, எல்லாம் எந்திரிங்க வெளியில் போகலான்னு சொல்லி. அந்த காலையில் போய் அவங்கள எழுப்பி தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்கிற புளியங்காய் அடித்து சாப்பிட்டு, பொற்காலம்னா நாங்கள் லீவில் ஊருக்கு வர்ற டைம் தான் பொற்காலம். அப்படி எல்லா நினைவுகளும், அற்புதமான நினைவுகள் நடந்தது எல்லாமே இங்கே ஊருக்கு வரும்போது தான். எங்கள் பெரியம்மா தான் 8 பேருக்கும் சலிக்காமல் சமைச்சு போடுவாங்க. கூட ஆத்தா விறகடுப்பில் தான் சமைக்கணும். போதுமான்னு கேட்கவே மாட்டாங்க. எங்கள் பெரியம்மா சுத்தமாக குளித்து வேர்வை இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் ஆத்தா சுத்தமாக புது துணி போட்டு நான் பார்த்ததே இல்லை. சமைப்பாங்க, குளிச்சுட்டு வருவாங்க, திரும்ப சமைப்பாங்க. அந்த அன்பு அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு லீவுக்கும் நாங்கள் வர முடியாது. அந்த மாதிரி பெரியம்மாக்கும் அத்தைக்கும் பெரியப்பாவுக்கும் அப்பச்சிக்கும் அவங்களுக்காக தான் அந்த மெய்யழகன். இப்போ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறப்போ அதை இங்கே ஃபங்க்ஷன் பண்ணாமல் வேறு எங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறது? அது இங்கே பண்ணாதான் அதுக்கு மரியாதை. எங்களுக்கு ஹீரோ எங்கள் மாமா தான். இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் மாம்ஸு. ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தது, கிணத்துல குதிக்கலாம் நீங்கள்லாம் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டு மேலேருந்து 20 அடியிலேருந்து குதிக்க வைக்கிறது. இங்கே இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு போனால் நம்ம பெரிய ஹீரோ. ஏன்னா அங்கே யாருக்கும் இதெல்லாம் வராது. அப்படி இங்கே அத்தனை விஷயம் பண்ணுறது, இந்த லைஃப் ப்ரிப்பேர் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ சம்மர் கிளாஸுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறத விட ஊரில் அத்தை வீட்டுக்கும் அப்ச்சி வீட்டுக்கும் தாத்தா வீட்டுக்கும் போகிறது தான் மிக மிக முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த படம் மறுபடியும் அதே தான் சொல்லுது.